கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்தனர் பொய்கை பூக்கு அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பரே அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பரே. தேவிக்கு சிங்கத்தைனார், இப்ப அசோதை தன் சிங்கத்தைங்கிறார். பஞ்சவர் தூதனாகாய், பஞ்சபாண்டவர்களுக்கு தூதனாய் என்ன பண்ணினார்? தூதனாய் என்ன பண்ணினார்? சமாதானமா பண்ணார். சமாதானம் பண்ண முடிஞ்சுதா? சமாதானம் பண்ற சங்கல்பம் இருந்ததா? சங்கல்பம் இருந்தா முடிஞ்சிருக்கும். நான் கேட்கிறாப்புல கேட்கிறேன், நீ சில சொல்லுவானா, நான் அடிக்கிறாப்புல அடிக்கிறேன், நீ அழுறாப்புல அழு. ஏன்னா ஒருத்தர் பிராமணன் சாப்பிட வந்திருக்காரு, அவர் எழுந்துன்னு போகட்டும் அப்படின்னு உள்ள சொல்லிப்பாள். வாழைப்பட்ட சாப்பிடறதுக்காக வாழைப்பட்ட சீவா அந்த காலத்துல, அதுக்கு தான் தச்சு இலை போட்டுப்பா. அந்த வாழைப்பட்டை கீழே போட்டு அடிச்சா பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும். ஆச்சு சாப்பிடணும், வாசலையே ஒருத்தர் உட்காந்து இருக்கிறார். அதுக்காக இந்த பட்டையை எடுத்து பட்டு பட்டுன்னு அட்டி அந்த அம்மா அழ, இந்த பிராமணர் ஏதோ சண்டை பொழுக்கு நம்ம வேற ஆத்துக்கு சாப்பிட போவோம்னு எழுந்துன்னு போயிடுவார். அப்படி ஒரு வச்சனம் உண்டு. அந்த வச்சனம் போல இங்கேருந்து நான் கேட்கிறாப்புல கேட்கிறேன், அவன் கொடுக்க போறது இல்லை. நீ இங்க போய் கேட்க வேண்டாம், விதுரன் சொல்றது. அது இரண்டு அசத்துகள், அவளிடத்துல போய் நீங்க கேட்கவாவது அப்படின்னு விதுரன் சொல்றான். கேட்டா எனக்கு என்னடாப்பா குறைச்சல்? ஏன் அப்படின்னா, நாளைக்கு 4 பேர் என்ன சொல்லுவா, கிருஷ்ணன் நினைச்சிருந்தாக்க துரியோதனனே சமாதானம் பண்ணி விட்டிருக்கலாம் அப்படின்னு 4 பேர் என் மேல பழி சொல்லுவா. நான் சொல்லியும் கேட்கலே அப்படிங்கிற பட்டத்தை அவனுக்கு கட்டி விட்டு வரேன் அப்படின்னே சொல்லிட்டு போறார் விதுரங்கிட்டக. அப்ப சமாதான சங்கல்பம் இல்லேன்னு நிச்சயமா தெரியறது இல்லையா? அதனால சமாதானம் பண்ணினான்னு சொல்லக்கூடாது. பஞ்சவர் தூதனாய் பின்ன என்ன பண்ணார்? பாரதம் கை செய்து. பாரதம்னா ஒரு பரிபாஷையில யுத்தம்னு அர்த்தம். நம்மாத்திலேயே உள்ள ஏதாவது கூச்சலா இருந்ததுன்னா என்ன நடக்கிறதுனா பாரதம் நடக்கிறது. பாரதம்னா ஒரு சண்டைன்னு அர்த்தம். பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கைக்கு, விஷத்தை கக்கிறதான காளியன் கடம்பதாகிய நல்ல பொய்கை. பிருந்தாவனத்தில் இருக்கிறதுனால அது நல்ல பொய்கை தான். காளியனுடைய வாசத்தினால விஷ பொய்கையா இருக்கு. அதுல புகுந்து பிறர் அஞ்ச, பிறர் பயப்பட அதனுடைய பணத்தின் மேல், அதனுடைய படத்தின் மேலே பாய்ந்து, அல்லது அஞ்சு அப்பணத்தின் அப்படின்னு பிரிக்கலாம். 5 தலை உடையதாகி அதனுடைய பணங்களிலே பாய்ந்து இட்டு அருள் செய்த, பாய்ந்திட்டு தான் இஷ்டப்படியே ஆடி கடைசியில அது களைச்சு போகி உயிர் தப்பினா போருங்கிற நிலையில நாராயணம் தமரணம் சரணம் ஜகாமீனத சரணாகதி பண்ண உடனே அதுக்கு அருள் செய்து, இனிமேல் கருடன் ஒன்னும் தொடமாட்டான், நீ ரமண தீபத்துக்கு போ என்று சொன்ன அஞ்சன வண்ணனை பாடிப்பரே அசோதை சிங்கத்தை பாடிப்பரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.